ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இடி vlogs. இன்றைக்கி ஒயிட் பாஸ்தா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஸ்பைரல் பாஸ்தா ரெண்டு கப் எடுத்துருக்கேன். ஒரு கப் எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கப்புன்னு 2 கப் எடுத்து அது குக்கரில் கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு 2 drops ஆயில் போட்டு அதை நல்லா ஒரு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நான் இதில் என்ன காய் சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா க்ரஷ் பண்ண கார்லிக், பீன்ஸ், கேரட் அண்ட் ஆனியன். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த காய் இஷ்டமோ அந்த காய் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு அந்த பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் அந்த நம்ம சாப் பண்ண க்ரஷ் பண்ண அந்த கார்லிக் நல்லா போட்டு டாஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்த ஆனியனையும் நல்லா கட் பண்ண ஆனியனையும் சேர்த்துட்டு கேரட்டு, பீன்ஸ் அந்த காயும் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. டாஸ் பண்ணும்போது லைட்டாக நீங்கள் பிஞ்ச் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸை போட்டுக்கோங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டு நல்லா டாஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. பிளாக் பெப்பர் போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கே கார்ன்ஃப்ளவர் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவரும் அந்த காய்கறி கூட சேர்ந்து நல்லா ஒரு கொதி விடுங்க. அப்போ தான் கார்ன்ஃப்ளவர் வேகும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் 2 கிளாஸ் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நான் அதில் ஸ்லைஸ்டு சீஸ் போட்டுக்கிறேன். சீஸ் போட்டுட்டு ஃபைனலாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை இதில் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இந்த பாஸ்தா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.